छिट्टो छिट्टो पुरै त्रिशुली आमा लाइभ यो चाहिँ है गाइस, यस्तो लाइभ छ। ओहो வணக்கம். சாதாரணமாக இது போன்ற காட்சிகளை ஹாலிவுட் சினிமாவில் தான் நாம் பார்ப்போம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்க டெலிவிஷன் ஸ்கிரீனில் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் உண்மையிலேயே நடந்த காட்சிகள். இது சினிமா ஷூட்டிங் காட்சிகள் கிடையாது. நேபாளிலிருந்து வரக்கூடிய இந்த காட்சிகளை கடந்த 24 மணி நேரமாக நாம் அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் நீங்க பார்க்கக்கூடிய இந்த விஷுவல்ஸ் எப்படி ஏற்பட்டது, எப்படி பில்டிங்ஸ்களை ஒரு மிகப்பெரிய வெள்ளம் அழித்து போகிறது. இந்த பில்டிங்கை கொஞ்சம் பாருங்கள். நேபாள் சைனா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு இமிகிரேஷன் செக் பாயிண்ட். கைலாஷ் மான்சரோவர் இந்த கோவிலுக்கு போகக்கூடிய பல்வேறு பக்தர்கள் இந்த இடத்துல இருந்து தான் தன்னுடைய இமிகிரேஷனை செய்து விட்டதுக்கு பின்பு உள்ள போவார்கள். இந்த பில்டிங் அலசி போகும்போது இந்த இடத்தில் பெருவெள்ளம் வந்து அந்த பில்டிங்கை அழிக்கும் போது இந்த பில்டிங்குள்ள 100க்கும் மேற்பட்ட இந்தியன் டூரிஸ்ட்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த காட்சியை மீண்டும் ஒருவரை பாருங்கள். எந்த அளவில் ஒரு மாபெரும் ஒரு பவர்ஃபுல்லான அந்த வெள்ளம், பெருவெள்ளம் இந்த பில்டிங்கையே அலசி எடுத்து போகக்கூடிய காட்சி பாருங்கள். நான் ஏற்கனவே கூறியபடி 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த பில்டிங்கை அலசி போகும்போது அங்கே இருந்திருக்கிறார்கள். இதை தாண்டி ஒரு சில கேள்விகள். இந்த டிசாஸ்டர் எப்படி ஏற்பட்டது? இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டரா அல்ல நேச்சுரல் டிசாஸ்டரா? இந்த டிசாஸ்டருக்கு பின்னாடி லேக் ஓவர்ஃப்ளோ ஆனது காரணமா, அல்ல கிளேஷியல் ஆக்டிவிட்டியா, அல்ல லேண்ட்ஸ்லைடா, இல்லை ஒரு எர்த்குவேக் நடந்ததா என்கிற இந்த விஷயம். இந்த அனைத்தையுமே நீங்கள் அலசி பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் போது உயிரிழந்த மிஸ்ஸிங் ஆன நபர்களுடைய அந்த எண்ணிக்கையும் நாம் பார்க்க வேண்டும். நேபாள் மற்றும் திபெத் இந்த 2 நாடுகளில் காணாமல் போன ரெஜிஸ்டரான நபர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 1500க்கும் மேலே. இது கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டிருக்கிறது. நேபாளுடைய ஃபாரின் மினிஸ்டர் தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், 300க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நேபாளத்தில் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த பட்டியலை நீங்கள் பார்த்தீர்கள்னா சைனா டிபெட்டில் இருக்கக்கூடிய கிராங் என்கிற இடத்துல 3 பேர் உயிரிழந்ததாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நேபாளத்தில் 469 நபர்கள் உயிரிழந்ததாகவும், கம்பைன் அதாவது ஒட்டுமொத்தமாக 472 பேர் உயிரிழந்ததாக கூறியிருக்கிறார்கள். இது வந்து நேபாளுடைய ஹோம் மினிஸ்ட்ரி இன்று காலை வெளிவிட்ட இந்த நம்பர். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா நேபாளுடைய டெத் டோல் 469 ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திபெத்தில் இருக்கக்கூடிய திபெத் பக்கம் இருக்கக்கூடிய இந்த சைனா 558 நபர்கள் காணாமல் போய்விட்டதாகவும், இதில் 260 பேர் ஃபாரின் நேஷனல்ஸ். நேபாளத்தில் 977 நபர்கள் காணாமல் போனதாகவும் அந்த தகவலை கொடுக்கிறார்கள். ஆக மொத்தம் ஒரு 1468 1500 அண்ட் பிளஸ் என்று கூறுகிறார்கள். இதை தாண்டி நேபாளுடைய ஹோம் மினிஸ்ட்ரி வெளிவிட்ட இந்த பிரேக்டவுன் நீங்கள் பார்த்தீர்கள்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஃபாரின் நேஷனல்ஸ் 517, நேபாளில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது நேபாளத்தில் விசிட்டராக வந்த நபர்கள் 127, செக்யூரிட்டி அண்ட் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்
ஆர்மியிலேருந்து 47, நேபாள் போலீஸ்லேருந்து 28, ஆர்ம்ட் போலீஸ்லேருந்து 13. ரெசோவா லோக்கல்ஸ், ரெசோவா என்கிற இடம், இங்கிருந்து தான் அந்த அந்த பூகம்பம் போன்ற ஒரு தகவல் வெளிவந்தது. பூகம்பா என்ன என்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ரெசுவா என்கிற இந்த இடத்தில் 161 நபர்கள் காணாமல் போய்விட்டார்களாம். மக்கவன் போர் 66 நபர்கள், கஸ்டம்ஸ் 15 அண்ட் இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் 4. மொத்தம் 3253 நபர்களை உயிருடன் ரெஸ்கியூம் செய்திருக்கிறார்கள், உயிருடன் காப்பாற்றியிருக்கிறார்கள். MEA மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொடுத்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 290 இந்தியன் நேஷனல்ஸ் அன்அக்கவுண்டபிள் இன் இந்தியாவிலிருந்து போன இந்தியர்களை இன்னும் காண முடியவில்லை. இன்னொரு பக்கம் நேபாளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி 300 என்று எடுத்து காட்டுகிறது. 21 இந்தியர்களில் தமிழ்நாட்டை சார்ந்த நபர்களும் அங்கே போனதாக கூறியிருக்கிறார்கள். 21 பேர் தமிழ்நாட்டை சார்ந்த நபர்கள். செப்பரேட் ரிப்போர்ட்ஸ் வழியாக நீங்கள் பார்த்தீர்கள்னா 63 ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் த்ரிஷூலி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட். த்ரிஷூலி என்கிற ஒரு ரிவர், அந்த ரிவரில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ ப்ராஜெக்ட். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். நேபாளத்தில் ஏராளமான ஹைட்ரோ ப்ராஜெக்ட்களை எந்த விதமான அப்ரூவலும் இல்லாமல் திடீர் என்று இந்த ஹைட்ரோ ப்ராஜெக்ட் பவர் ஸ்டேஷன்ஸ்களை அங்கே உருவாக்கியதும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த பக்கம் இந்தியா பக்கமும் இதே போன்ற பல்வேறு ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்களை எந்த விதமான பெரிய ஆய்வும் இல்லாமல் அப்ரூவ் செய்திருக்கிறார்கள். அப்போது நேபாளத்தில் என்ன நடந்ததோ அது இந்தியா பக்கமும் வர வாய்ப்புகள் இருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட இந்தியன்ஸ் ஸ்டாண்டர்ட் பட் அக்கவுண்டட் ஃபார் திபெத் சைடு, அதாவது திபெத் சைடில் இருக்கக்கூடிய இடத்திலும் இந்தியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் அங்கே சிக்கி கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வருகிறது. இந்தியாவிலிருந்து காணாமல் போன நபர்கள் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், இங்கிருந்து போன பல்வேறு குரூப்ஸ்கள். இந்த பட்டியலை நீங்கள் பார்த்தீர்கள்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், நீங்கள் பக்கத்தில் இந்த வீடியோலாம் ஓடிட்டுருக்கதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து 90 நபர்கள் காணவில்லை, 3 பேரை ரெஸ்கியூ செய்திருக்கிறது. இன்னும் யூஎஸ்லேருந்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் கன்ஃபார்ம் செய்யவில்லை. யுக்ரைன்லேருந்து ஒரு 55, மலேசியாவிலேருந்து ஒரு 55, ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு 39, யுனைடெட் கிங்டம்லேருந்து யூகேலேருந்து ஒரு 33, கனடா நாட்டிலேருந்து 25, சைனா பக்கம் ஒரு 100, திபெத், சைனா மற்றும் நேபாள், இந்த 3 பேர் சேர்த்தீர்கள் 558. சைனா ஒரு 3 பேர் கன்ஃபார்ம் டெத் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சைனா பக்கத்திலிருந்து. சவுத் கொரியா ஒரு 9, ஜெர்மனி 8, சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு 6, சிங்கப்பூர்லேருந்து ஒரு 6, ஜப்பான்லேருந்து ஒரு 5, நியூசிலாண்ட்லேருந்து ஒரு 5. இந்த அனைத்து நபர்களுமே ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ண நபர்கள், சவுத் கொரியாவை சார்ந்த நபர்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மற்ற எண்ணிக்கை ரஷ்யா, பிரான்ஸ், பெல்ஜியம், ஸ்பெயின், நெதர்லாண்ட் அண்ட் லட்வியா, இங்கிருந்து வந்த நபர்களும் இங்கே காணாமல் போயிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். டெட் பாடிஸ்களை ரிகவர் செய்யக்கூடிய வேலை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. மிஸ்ஸிங் காண நபர்கள், நாட் ரீச்சபிளாக இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களை ஹெலிகாப்டர் வழியாக, விமானங்கள் வழியாக, ட்ரோன்ஸ்கள் வழியாக அவர்களை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது இப்போதைக்கு அங்கே நடந்த விஷயம், நடந்து வரக்கூடிய அந்த விஷயம். இப்போ நான் தொடக்கத்திலே கூறியபடி ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்து வருவதாக நான் கூறி வருகிறேன். இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு சில மிக முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். ஹவு மச் இஸ் நேச்சுரல் அண்ட் ஹவு மச் இஸ் மேன்மேட். இதில் எவ்வளோ நேச்சுரலாக நடந்த விபத்தாக இருக்கிறது, எவ்வளோ இதில் மேன்மேட் மனிதரால் உருவாக்கப்பட்ட இந்த விஷயமாக இருக்கிறது, இதை நாம் பார்க்க வேண்டும். வார்னிங் சிஸ்டம் அப்படி அங்கே போட்டிருந்தால் இத்தனை உயிர்கள் போயிருக்குமா, இத்தனை பேரை நாம் இழந்திருப்போமா என்கிற ஒரு கேள்வி, காப்பாற்றிருக்கலாமா என்கிற ஒரு கேள்வி, அதுவும் இந்த பதிவில் நாம் பார்க்க வேண்டும். எந்த அளவில் அன்பிரசிடென்ட் வழியாக இந்த விபத்து இவ்வளோ பெரிய விபத்தாக மாறியது, அதற்கான காரணங்கள் ஏது, இந்தியாவிற்கும் இந்த வார்னிங் இருக்கிறதா, இந்தியா போன்ற நாட்டிற்கும் இதை ஒரு வார்னிங்காக பார்க்கணுமா என்கிற இந்த விஷயத்தை நாம் இதற்கு மேல் ஆழமாக பார்க்க வேண்டும். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, இந்த சேனலை, இந்த வீடியோவை எங்கிருந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்களோ அந்த இடத்துடைய பெயரை கீழே எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய பல்வேறு ரிப்போர்ட்ஸ்கள் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு பிடிக்கவில்லை.
அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்க தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வெட்னஸ்டே அதிகாலை 8:37 சியோமோகிராஃப் ஜியோலாஜிக்கல் சர்வேயோடைய இந்த படத்தை நீங்க பார்க்கிறீர்கள். நேபாளில் இருக்கக்கூடிய ரசுவா டிஸ்ட்ரிக்ட் அந்த இடத்தில் போடப்பட்டு இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே அங்க இருக்கக்கூடிய ஒரு கருவி, அதுல ஒரு கம்பன்னா ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. எர்த்குவேக் போன்ற ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் அங்க இருக்கக்கூடிய மானிட்டரிங் ஸ்டேஷன்ல இது பதிவாகிறது. 4.4 மேக்னிடியூட் எர்த்குவேக் இதை அங்க ரெஜிஸ்டர் செய்கிறார்கள். நேபாள் சைனா பார்டர் அண்ட் நார்த் காட்மாண்டுல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த எர்த்குவேக் ரெஜிஸ்டர் ஆகிறது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இது எர்த்குவேக் கிடையாது, இது ஒரு லேண்ட்ஸ்லைட். அப்போ எவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்லைடாக இருக்கும்னு நீங்க பாருங்க. US Geographical Survey first reported it as magnitude of 4.4 earthquake early on Wednesday, about 64 kilometers from North Kathmandu. பட் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அங்கேருந்து வந்த அந்த லேண்ட்ஸ்லைடுடன் வந்த மிகப்பெரிய பாறைகள், மிகப்பெரிய மரங்கள், மற்ற விஷயங்கள், அது எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த வைப்ரேஷனை உருவாக்கியதாக ஒரு தகவல் வெளிவந்தது. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீர்கள்னா அடுத்தடுத்து இதே அமைப்புகள் தன்னுடைய தவறான கணிப்பை திருத்தி மறுபடியும் அந்த செய்தியை வெளிவிடுகிறார்கள். நேச்சுரல் டிசாஸ்டர் டெஃபினட்டாக இங்கே நடந்தது. ஆனால் அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் மேன்மேட் டிசாஸ்டராகவும் மாறி இருக்கிறது. அதற்கான காரணத்தையும் அவர்கள் கூறுகிறார்கள் எப்படி இது நடந்தது என்று. லேக் கோலா ரிவர் ஒரு ட்ரிபியூட்டரி ஆஃப் போட்டே காஷி ரிவர், இந்த 2 ரிவருமே ரொம்பவே முக்கியமான ரிவர். இந்த ரிவரை நீங்கள் பார்த்தீர்கள்னா சைனாவிலிருந்து இது உருவாகிறது. சைனாவிலிருந்து நேபாள் வழியாக வந்து கொஞ்சம் அதற்கான பகுதி இந்தியாவிலும் உள்ள வருது. 30 மீட்டர்ல இருந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைடு இங்கே உருவாகிறது. அந்த லேண்ட்ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீர்களா மண், ஸ்லஷ் அண்ட் பெரிய பெரிய பாறைகள் கலந்து அது உள்ள வரும்போது தண்ணியுடன் சேர்ந்து வரும்போது அந்த ஸ்பீட் அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஸ்பீட் எந்த அளவில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டவுன் ஸ்லைடில் வரும்போது கிராவிட்டியும் இங்கே வேலை பார்த்துருக்கிறது. நேரோ ரிவர், அதாவது இந்த நதியோடைய அகலம் பெரிய அகலமாக இல்லாத பட்சத்தில் ஒரு ஃபோர்ஸில் எப்படி ஒரு பைப்பில் நீங்கள் தண்ணியை பிச்சடிப்பீர்களோ அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸில் இந்த தண்ணி கீழே வந்திருக்கிறது. ஸ்பீடை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கிட்டத்தட்ட 100 km/h. அப்போது இந்த தண்ணி எங்கெல்லாம் போனதோ, அது நகரமாக இருக்கட்டும், அது கிராமங்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அல்ல ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்களாக இருக்கட்டும், அல்ல வாகனங்களாக இருக்கட்டும், பில்டிங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த தண்ணிக்கு முன்னாடி நிற்க முடியவில்லை. இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீர்கள்னா எப்படி அந்த தண்ணி வந்தது என்கிற அந்த வரியை காட்டுகிறார்கள். நேபாள் போலீஸ் திரிசூலி ரிவர் பேசின் அதற்கான ஒரு வார்னிங்கும் கொடுத்தார்கள். Due to large flood entering Botekashi River in Reswa from the Tibet side district along with Trishuli Basin, including Navakot, Dhading, Chitwang, Gorkha and surrounding areas, are urged to remain highly vigilant and stay safe in location until further notice. இந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கவனமாக இருங்கள், அந்த இடத்தை வெக்கேட் செய்து விடுங்கள், இல்லைன்னா நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு நீங்கள் சென்று விடுங்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது இந்த திரிசூலி ரிவரில் வெள்ளம் வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வார்னிங் வந்தது. ஆனால் இந்த வார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் வந்ததாக இங்கே மக்களும் கூறுகிறார்கள். தொடக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த வார்னிங் சைனா கொடுத்ததாக கூறியிருந்தார்கள். சைனா தரப்பில் ஏதோ ஒரு மேசிவ் ஹியூமன் டோல் நடந்திருக்கிறது, அங்கே ஏதோ பில்டிங் எல்லாம் கட்டியிருக்கிறார்கள் போல, அதனால் ஏற்பட்ட ஒரு அபாயம் என்று பார்த்திருக்கிறார்கள். 2வது நீங்கள் பார்த்தீர்கள்னா பவர் பிளான்ட் இங்கே சரியான அப்ரூவல் இல்லாமல் நடத்தி வருகிறார்கள். அதனால் இந்த மிகப்பெரிய
அழிவு நடந்ததாகவும் இன்னொரு தகவல் வருகிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்களா, மிஸ்ஸிங் நம்பர் நான் தொடக்கத்தில் கூறியபடி 1500. ஆனால் இந்த வெள்ளம், பெரும் வெள்ளம் எங்கெல்லாம் வருகிறது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். போத்தே காஷி இங்கேருந்து கிளம்பி திரிசூலி ரிவர் வழியாக, திரிசூலி டு நாராயணி ரிவர் வழியாக இது இந்தியாவிற்குள்ள கந்தக், பீகார், உத்தரப்பிரதேஷ் வரை இந்த வெள்ளம் வர தொடங்கிவிட்டது. அதாவது கிளேஷியர் எந்த அளவில் குளோபல் வார்மிங் வழியாக வெடிச்சிருக்கிறதோ, இந்த கிளேஷியர் திபெத் வழியாக ஒட்டுமொத்த நார்தர்ன் இந்தியன் பிளேனை இது டேமேஜ் செய்திருக்கிறது. மேன்மேட் ஆர் நேச்சுரல் டிசாஸ்டர், இதே நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக ஒரு அளவில் இது மேன்மேட் டிசாஸ்டராக பார்க்கப்பட்டால் கூட நேச்சுரல் டிசாஸ்டர் ஒரு அளவு அது உண்மையாக இருக்கிறது. ஏன்னா குளோபல் வார்மிங் வழியாக அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஐஸ் பாறைகள் கரைஞ்சு கீழே விழுகும்போது எந்த நேச்சுரல் ஹேபிட்டாட்டை, எந்த நதி இடங்களை இவர்கள் ஆக்கியபை செய்து எந்த இடத்துல இவர்கள் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்களை தொடங்கியிருக்கிறார்களோ அது எல்லாமே இதில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்களா, சைனா இதற்கான ஒரு 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 செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது எங்கள் தரப்பில் வெறும் 3 பேர் தான் சேதம் அடைந்திருக்கிறார்கள், உயிரிழந்திருக்கிறார்கள், எங்கள் தரப்பில் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது என்று. சைனா எப்போவுமே டவுன் பிளே தான் செய்வார்கள். நேரடியாக அவர்கள் விஷயங்களை முதல் நாளே வெளியிட மாட்டார்கள். ஆனால் அந்த விஷயம் தெளிவாகி இருக்கிறது. இந்த லேண்ட்ஸ்லைட் தொடங்கிய இடம் நேபாள் பக்கம்தான், சைனா பக்கம் இல்லை. அப்போது நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். பிளானட் லேப்ஸ்லேருந்து வெளிவந்த இந்த படம், அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிஃபோர் அந்த நதி எப்படி போயிட்டு இருந்துச்சு, இந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் அந்த நதி எங்கெல்லாம் திரும்பி போயிருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த பெரும் அழிவில் 40 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய 19க்கும் மேற்பட்ட பாலங்கள் தண்ணியாக கரைஞ்சு ஓடி இருக்கிறது. பொட்டேகாஷி இந்த இடத்துல 9 மணிக்கு இந்த டிசாஸ்டர் வந்தபோது ஒட்டுமொத்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள், அந்த கிராமங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ்கள் எல்லாமே அங்கே அழிந்ததாக கூறியிருக்கிறார்கள். இதற்கு மேலே நீங்கள் பார்த்தீர்கள்னா, நேபாளத்தில் இருக்கக்கூடிய நேபாள் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டியை வெளிவிட்ட இந்த விஷயம் 13க்கும் மேற்பட்ட ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 350 மெகாவாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய இந்த இடங்கள் இன்னைக்கு நேபாளுடைய நிலை நீங்கள் பார்த்தீர்கள்னா 10% எலக்ட்ரிசிட்டி சப்ளை அங்கே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேபாளுடைய ஆர்மி இதற்கான ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான காரணங்களையும் நம்ம கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டும். 2-3 சினாரியோஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சினாரியோ இஸ் earthquake which was washed out. earthquake கிடையாது, அது வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் வழியாக ஏற்பட்ட அந்த வைப்ரேஷனை தான் மக்கள் ஒரு earthquake-ஆக உணர்ந்திருக்கிறார்கள். 2வது நீங்கள் பார்த்தீர்கள்னா, earth accumulates higher reaches, அதாவது அந்த ஐஸ் கட்ட நீங்கள் பார்த்தீர்கள்னா பல வருடங்கள் வரை அந்த ஐஸ் அப்படியே கட்டிக்கினே இருக்கு. இப்போ குளோபல் வார்மிங் வந்ததுனால அந்த ஐஸ் கரைஞ்சு கீழே வரும்போது ஒரு புதிய லேக்ஸ்கள் அங்கே உருவாகிறது. அந்த லேக்ஸ், ஏன்னா அது ஃப்ரெஷ் லேக், ஒரு புதிய லேக், அந்த லேக் அந்த தண்ணீரை தேங்க வைக்க முடியாத அந்த சக்தியில் இருக்கும்போது அது உடைஞ்சு வெளியில் வருது. 20 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் பார்டரில் இதெல்லாம் நடந்திருக்கிறது. இதை ஏரியல் வியூஸ் வழியாக அந்த இமேஜஸ் எல்லாம் ஸ்டடி செய்த ஜியாலஜிஸ்ட் டேனியல் சுகர் இவர் கூறிய அந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த மலைப்பகுதிகள் கிளேஷியர் பிரேக்கிங் அங்கே பெரிய அளவில் நடக்கிறது. ஏன்னா இந்த குளோபல் வார்மிங் என்று நம்ம தொடர்ந்து கூறுறோமே ஒழிய அதை தாண்டி நம்ம எதுவுமே பேசுவதில்ல. இந்த வீடியோக்களை, இந்த காட்சிகளை, இந்த சேட்டலைட் இமேஜஸ்களை ஸ்டடி செய்து பார்க்கும்போது ஒரு விஷயம், மிக அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் வெளிவந்திருக்கிறது. அதாவது 17,000 உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அந்த ஐஸ் கட்டி அங்கேருந்து உடைஞ்சு வரும்போது அந்த ஐஸ் கட்டியோடைய அகலத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா 2000 ஃபீட் அந்த அளவில் அந்த அகலமான இடத்துல இருந்து அது உருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. From 17,000 feet, it came down to 4,000 feet.
அப்போ அந்த நேரத்தை கொஞ்சம் இமேஜின் செய்து பாருங்கள். இது ஒரு மலையில் வந்த ஒரு சுனாமி போன்று இருந்திருக்கு. அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். மூன்றாவது நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜியாலஜிக்கல் லேக் அவுட்பஸ்ட். இதை GLOF என்று கூறுவார்கள். அதாவது அங்கே மழை பெய்ந்துதான் இந்த பெரும்பெல்லம் நடந்ததாக பல்வேறு நபர்கள் கூறினார்கள். மழையெல்லாம் அவ்வளோ பெய்யவில்லை, வெறும் 7 mm தான் அங்கே மழை பெய்ஞ்சிருக்கு. ஆனால் இதற்கு பின்னாடியிலிருந்து அந்த ஐஸ் கட்டி மழை அங்கேருந்து இடிஞ்சு வரும்போது ஒரு நதியில் போய் விழுந்து அந்த நதியில் இருக்கக்கூடிய தண்ணி அதெல்லாம் கலந்து அதெல்லாம் கீழே அப்படியே வரும்போது ஒவ்வொரு கிராமமாக நகரமாக அது அந்த தண்ணியில் கலந்து வெளியில் வரும்போது அந்த ஃபோர்ஸ் மிகப்பெரிய அளவில் தீவிரமடைந்திருக்கிறது. அதனால் இந்த அழிவை நீங்கள் பார்க்கிறீர்கள். நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக நேபாளின் பிரைம் மினிஸ்டர் பாலன் ஷாவிடம் பேசி 10 டன் ரிலீஃப் மெட்டீரியல் இந்தியா அங்கே அனுப்பியிருக்கிறது. இதை தாண்டி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தன்னுடைய C-130 ஜெட் விமானங்களையும் உதவிக்காக அனுப்பியிருக்கிறார்கள். சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் பீகார், உத்தரப்பிரதேஷ், இதை தாண்டி NDRF டீம் முக்கியமாக வெஸ்ட் சம்பாரன் அண்ட் முசஃபர்பூர் இது போன்ற இடங்களில் எமர்ஜென்சிக்காக இறக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த வாட்டர் ரிசோர்ஸ்க்கான வாட்டர் டிபார்ட்மெண்ட்டுடைய இந்த தகவல் நீங்கள் பார்க்கிறீர்கள். இது வந்து இந்தியன் பகுதியில் இருக்கக்கூடிய விஷயம். 26ஆம் தேதி காலை 7:30 மணி அளவில் 1,04,400 கியூசிக் மீட்டர் தண்ணீர் தான் அங்கே இருந்திருக்கிறது. திடீரென்று நீங்கள் பார்த்தீர்களா 8 மணிக்கும் அதுதான் 8:30 மணிக்கு நீங்கள் பார்த்தீர்களா அங்கே நேபாளத்தில் இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்த போது திடீரென்று 10,000 கியூசிக் மீட்டர் தண்ணி அப்படியே அதிகரிக்கிறது. 1,14,000 ஆக 9 மணி வர இது 1,26,500 ஆக இருக்கிறது. அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 1,36,700 கியூசிக் மீட்டர் வாட்டராக உயர்கிறது. அதாவது எந்த அளவில் இந்த தண்ணீருடைய வேகம் அதிதீவிரமாக மாறியதற்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல ஹை அலர்ட் வெஸ்ட் சம்பாரன், ஈஸ்ட் சம்பாரன், கோபால்கஞ்ச், முஜஃபர்பூர், சீதாமரி, சிஹோர், மதுமனி, சப்பால் மற்றும் கரேஜியா இது எல்லாமே இந்தியன் பகுதிகள். இதை தாண்டி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய DMs, SP, அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் டிசாஸ்டர் டீம், ஆர்மி எல்லாரையுமே அலர்ட்டில் வைத்திருக்கிறார்கள். அதாவது லேண்ட்ஸ்லைட் நேபாளில் மட்டுமல்ல அந்த எஃபெக்ட் இந்தியாவிலும் வந்துள்ளது. இதுவரை இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். UN கிரீன் கிளைமேட் இந்த அமைப்பு ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த GLOF இந்த புதிய ரிவர்ஸ் எல்லாம் அங்கே உருவாகிறது இல்லை, அதை சரிபார்ப்பதற்காக $36 பில்லியன் நேபாளத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஒன்று இவ்வளோ குறுகிய காலத்தில் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ரெண்டாவது அங்கே அந்த பணி நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த 2வது விபத்து நடந்துவிட்டது. போன வருடமும் இதே போன்ற ஒரு விபத்து நேபாளத்தில் நடந்தது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய 2-3 விஷயங்களை ஒரு ஷார்ட் ஃபார்மில் ரீகேப் செய்து விடுகிறேன். இது ஒரு எர்த்குவேக் கிடையாது. மழை குளோபல் வார்மிங் வழியாக உருகி கீழே விழுங்கும் போது பல்வேறு கிராமங்கள் பல்வேறு நகரங்களை அழித்து கொண்டு வரும்போது ஒரு வைப்ரேஷன், இந்த வைப்ரேஷன் தான் எர்த்குவேக்காக தெரிந்தது. 2வது நேபாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ரிவர் பெல்ட்டில் மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் அதை எந்த விதமான பிகாஸ் இந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃப்ரெஜைலான இடங்கள். இந்தியா பகுதியிலும் பல்வேறு இடங்கள் இதே போன்று ஃப்ரெஜைலாக இருக்கிறது. ஆனால் அந்த இடங்களிலும் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ்களை நாம் கொடுத்து வருகிறோம். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். மேன்மேட் டிசாஸ்டர் ஒரு கொஞ்சமாக நேச்சுரல் டிசாஸ்டராக இருந்தால் கூட மிகப்பெரிய அளவில் மேன்மேட் டிசாஸ்டராக இது நடந்துள்ளது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை தாண்டி இந்த விஷயத்தை பற்றி மிகவும் ஆழமாக பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கடமையை நாங்கள் பட்டிருக்கிறோம். இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள், இந்த வீடியோவை பகிருங்கள், உங்களோட கேள்விகளை கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி
சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.